ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிகினர்ஸ் வந்து எளிய முறையில் வண்டி ஓட்டி கற்றுக்கிறத எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வண்டி ஓட்ட தெரியாதவங்க வந்து ஃபஸ்ட்டு வண்டி ஓட்டி கற்றுக்கணும்னா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பேசிக் தெரிஞ்சு வச்சுக்கணும். பேசிக் என்னென்னா, இப்போ வண்டியோட அகலம் வந்து எவ்வளோ இருக்கும், ஒரு அக்யூரேட்டாக ஓரளவு தெரிஞ்சு வச்சுக்கணும். வண்டியோட அகலம், நீளம், அதுக்கப்புறம் டயரோட அகலம், இந்த டயருக்கும் அந்த டயருக்கும் உள்ள கேப் எவ்வளோன்னு அதெல்லாம் மெயினாக ஓரளவு வண்டி ஓட்டி கற்றுக்கிறதுக்கு முன்னாடி வந்து இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, டிரைவர் சீட்டுக்கும் முன்னாடி வந்துன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு, இப்போ அந்த கார்னர் வந்து இங்கேருந்து உங்களுக்கு வந்து ஒரு தெரிஞ்சு வச்சுக்கணும், அக்யூரேட்டாக இருக்கணும். அந்த சைடு இல்லை ஏதாவது ஆள் நிற்கிறாங்களோ இல்லை ஏதாவது வண்டியை ஓவர்டேக் எடுக்கும்போதோ இல்லை தாண்டி போகும்போதோ கரெக்டாக அந்த சைடு வந்து உங்களுக்கு கரெக்டாக வரணும். ஏன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இது வந்து அவ்வளோக்கா தெரியாது உட்காந்துருக்கனால. இந்த எண்டும் அந்த எண்டும் வந்து உங்களுக்கு வந்து ஓரளவு தெரிஞ்சு வச்சுக்கணும். அது வந்து நீங்கள் ஓட்ட போக போக பழகிடும். இருந்தாலும் நீங்கள் வந்து ஓட்டக்கு முன்னாடி இவ்வளோவா இதான் இப்படி தான் வண்டி, இதோட அகலம் இவ்வளோதான் இருக்கும் அப்படின்னு ஒன்று தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் கொஞ்சம் இடிக்காமல் ஓட்டிக்கலாம். இல்லை ஏதாவது கொஞ்சம் யாராச்சும் திட்டுவாங்க, என்னடா இடிக்கிற மாதிரி வேணாம் அப்படி இப்படி ஏதாவது சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஓரளவு வண்டி ஓட்டுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், யார்ட்டையும் நம்ம இது பண்ணாமல் ஓட்டிக்கலாம். அடுத்து வந்து மிரர். இப்போ இந்த காரு இதெல்லாம் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா மிரர் வந்து 3 மிரர் இருக்கும். சைடு மிரரு 2 இருக்கும், சென்டர் மிரர் 1 இருக்கும். இப்போ இதில் வந்து மெயினாக மூணு மிரருமே ஓரளவு தேவை தான். இருந்தாலும் 2 மிரர் வந்து கன்ஃபார்மாக இருக்கணும். கன்ஃபார்மாக இருந்தால் தான் உங்களுக்கு. இப்போ சைடு மிரர் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடு ஒரு ரோட்டில் கட் பண்ணுறீங்கனாலும் அந்த மிரர் இருந்தால் தான் உங்களால் கரெக்டாக கட் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் இப்போ ஒரு வெஹிக்கிள் வந்து நீங்கள் ஓவர்டேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு ஏறி வரும்போது அந்த வண்டி நம்ம கரெக்டாக தான் வந்திருக்கோம் அப்படின்னு பார்க்குறக்கும் லெஃப்ட் சைடு மிரர் தான் தேவைப்படும். இப்போ ஏதாவது டிராஃபிக்கில் போயிட்டுருக்கீங்க, சைடில் இந்த ஏதாவது வண்டி இது வந்துச்சுனாலும் நீங்கள் ஓட்டும்போது சைடில் வருதா இல்லையா பார்த்துட்டு கட் பண்ணுறனாலும், இல்லை உங்களுக்கு வந்து இது பண்ணுறதுக்கு இந்த ரைட் சைடு மிரர் பார்த்தீங்கன்னா மெயினாக தேவை. ஏன்னா இது வந்து பின்னாடி வர வண்டி வந்து நம்ம ஒரு வண்டி முன்னாடி போயிட்டுருக்குன்னா அதை நம்ம சைடு எடுக்கிறோம். சைடு எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம யாராவது நமக்கு பின்னாடி ஏதாவது சைடு எடுக்க போகிறாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்காக மெயினாக இந்த மிரர் யூஸ் ஆகும். அப்புறம் வந்து ரைட் சைடு கட் பண்ணும்போது யாராவது வராங்களான்னு பார்க்கறதுக்கு இந்த ரைட் சைடு மிரர் வந்து யூஸ் ஆகும். அடுத்து வந்து சென்டர் மிரர். இப்போ சென்டர் மிரர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுன்னா, நீங்கள் சைடு மிரர் பார்க்கும்போது ஓரளவு தெரியும் வண்டி பின்னாடி வருது அப்படின்னு ஓரளவு தெரியும். ஆனால் சென்டர் மிரர் பார்க்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நிறைய வண்டி வருது. இப்போ 1-2 வண்டி வர்றது தான் சைடு மிரர் இந்த 2 மிரரில் தெரியும். ஆனால் சென்டர் மிரர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை வண்டி வருதுன்னு வந்து தெளிவாக பார்த்துக்கலாம். இந்த சைடு மிரரை விட இதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கலாம். ஆனால் நமக்கு இந்த 2 மிரர் தான் மெயினாக முக்கியம். இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, பெடல். இப்போ ஆக்சிலேட்டர் பெடலு, பிரேக்கு, கிளச்சு. ஆக்சிலேட்டரு, பிரேக்கு, கிளச்சு. இப்போ ஆக்சிலேட்டர் வந்து எதுக்குன்னா, இப்போ ஒரு வண்டி வந்து முன்னாடி இல்லைன்னா பின்னாடி வந்து நவுத்துறதுக்காக ஆக்சிலேட்டரு, அது அழுத்தினா தான் வண்டி போகும். அடுத்து வந்து பிரேக் வந்து வண்டியை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு இல்லை வேகத்தை குறைக்கிறதுக்கு இதுக்காக யூஸ் பண்ணுவோம். அடுத்த கிளச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கீர்லேருந்து இன்னொரு கீருக்கு வந்து மூவ் பண்ணுறதுக்காக கிளச்சு யூஸ் ஆகுது. ஏன்னா இப்போ ஒரே கீரில் வந்து வண்டி வந்து மூவ் ஆகாது, இன்னொரு கீர்லேருந்து இன்னொரு கீர் போகிறதுக்காக கிளச்சு யூஸ் ஆகுது. பிரேக் பார்ப்போம். பிரேக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் எப்போவுமே வந்து நீங்கள் வந்து சட்டுன்னு இப்படி அழுத்தியெல்லாம் பிடிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து அப்படியே அணைச்சிட்டே தான் பிடிக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிஸ்டன்ஸ் வந்து முன்னாடி வண்டி போதா, நீங்கள் ஒரு டிஸ்டன்ஸ் விட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஏன்னா சடனாக அவங்க நின்ட்டாங்கன்னா நம்ம போய் டக்குன்னு இப்படி ஊனாமல் இருக்கிறதுக்கு நம்ம லைட்டாக அப்படியே ஓரளவு அணைச்சி பிடிச்சி அப்படியே நின்னோம்னா அப்படியே நமக்கு சேஃப்டியாக இருக்கும். அடுத்து வந்து கிளச்சை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வண்டி மூவ் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கியர் போட்டு மூவ் பண்ணுறதுக்கு வந்து கிளச்சில் வந்து நம்ம என்னென்ன பண்ணணும்னா,
கிளச்சு பிடிச்சிட்டிங்களா, கீர் போட்டிங்களா, கீர் போட்டதுக்கப்புறம் இந்த கிளச்சு வந்து நம்ம வந்து எப்பயுமே சில பேர் ஓட்ட தெரியாதவங்க பார்த்தீங்கன்னா டக்குன்னு இப்படி வெடுக்குன்னு எடுத்து அசல்ட் எடுத்துருவாங்க. வண்டி வந்து திடீர்னு ஜர்க்காகி இல்லைனா ஆஃப் ஆயிரும் வண்டி. அப்படி வந்து நம்ம இருக்கக்கூடாது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கிளச்சை பிடிச்சிட்டிங்களா, கீர் போட்டிங்க, பின்னாடி வந்து நீங்கள் லைட்டாக எடுக்கணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிளச்சு பாயிண்ட் இருக்கும். இப்போ சில வண்டியில் வந்து ஆஃப் கிளச் இருக்கும், சில வண்டியில் வந்து ஃபுல் கிளச் இருக்கும். இப்போ ஆஃப் கிளச், இப்போ அந்த வண்டியில் இருக்கிறது வந்து ஆஃப் கிளச் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வண்டி யாராவது அப்படியே எடுத்துட்டு லைட்டாக நீங்கள் எக்ஸலேட்டர் கொடுக்கணும். லைட்டாக எக்ஸலேட்டர் கொடுத்தீங்கன்னா அப்படியே கொடுக்க அதை எடுத்தீங்கன்னா லைட்டாக வண்டி மூவ் ஆகும். இப்போ சடனாக எடுத்தீங்கன்னா வண்டி வந்து டக்குன்னு போய் ஜர்க்காகி வண்டி முன்னாடி மூவ் ஆகும், இல்லைனா வண்டி ஆஃப் ஆயிரும். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு வேகத்தடை வருதுன்னா ஸ்பீட் பிரேக் வருது, அதில் வந்து நீங்கள் ஒரு 4th கியரில் போயிட்டுருக்கீங்கன்னா சடனாக அப்படியே வண்டி அப்படியே அணைச்சி அப்படியே ஸ்லோ பண்ணிட்டு அப்படியே நீங்கள் 2nd கியர் போட்டுக்கலாம், இல்லைனா 1st கியர் போட்டுக்கலாம். கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சால் வந்து நீங்கள் 2nd கியர் போட்டுக்கலாம், இல்லைனா 1st கியர் போட்டுக்கலாம். போட்டு நீங்கள் அப்படியே வேகத்தில் ஏறி இறங்கும்போது அப்படியே லைட்டாக அப்படியே அணைச்சாப்பில் அப்படியே எடுத்திங்கன்னா சடன்னு விடக்கூடாது. எப்பயுமே கிளச்சை வந்து நீங்கள் படக்குன்னு விடக்கூடாது. விட்டிங்கன்னா வண்டி வந்து ஆஃப் ஆகிரும், இல்லைன்னா முன்னாடி யாராவது போயிட்டு இருந்தாங்கன்னா அவங்க மேலே இடிச்சிடும். அதனால் அப்படியே மெதுவாக எடுத்து ஆக்சிலேட்டர் வந்து லைட்டாக அப்படியே கொடுத்தீங்கன்னா வண்டி வந்து அப்படியே ஸ்மூத்தாக ஏறி இறங்கும். ஓகேங்களா, இதுதான் கிளச்சு வந்து நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்து வந்து நம்ம கியரு. கியரை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கிளச்சை பிடிக்காமல் கீர் போடக்கூடாது. அது வந்து சீக்கிரம் கியர் பாக்ஸ் போயிடும். அது கியர் வந்து நமக்கு வந்து மெயினாக வந்து ஒரு 5 கியர் இருக்குது அந்த வண்டியில். 5 கியரு, ரிவேர்ஸ் சைடு சேர்த்தா 6 கியரு. ஓகேங்களா, இப்போ கியர் பொறுத்தவரையில் இது வந்து இந்த டாடா சுமோவில் வந்து பார்த்தீங்கன்னா 1st கியரு, எக்ஸ்ட்ரா கியர்னு சொல்லுவாங்க. 1st கியரு, 2nd, 3rd, 4th, 5th. இதே இப்படி தள்ளிட்டு இப்போ ரிவர்ஸ் கீர் போடுறதுக்கு வந்து உங்களுக்கு என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற கீர் கூட நீங்கள் 3/4 கிளச்சு இந்த மாதிரி வச்சு போட்டுடலாம். ஆனால் ரிவர்ஸ் கீர் போடுறதுக்கு வந்து எப்போயுமே நீங்கள் ஃபுல் கிளச்சு வந்து ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் கீர் ஒழுகும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீர் வந்து அப்படியே ஒரு மாதிரியாக கீர் ராடு வந்து அப்படியே கரைக்க ஒரு சவுண்டு வரும். அப்படி வந்துச்சுன்னா சீக்கிரம் இது போயிடும். ஓகேங்களா, அதனால் எப்போயுமே நீங்கள் வந்து ரிவர்ஸ் கீர் போடும்போது ஃபுல் கிளச்சை ப்ரெஸ் பண்ணி தள்ளினீங்கன்னா ரிவர்ஸ் கீர் ஈஸியாக விழுந்துடும். ஓகேங்களா, இப்போ வந்து எந்த கீர் போட்டாலும் கீர் வந்து ப்ரெஸ் பண்ணி தான் போடணும். எடுத்ததாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற வண்டியில் வந்து அந்த அளவுக்கு இருக்காது, அது அப்படி இருக்காது. இதில் வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணி எந்த கீராக இருந்தாலும் ப்ரெஸ் பண்ணி தான் போடணும். ஓகேங்களா, ப்ரெஸ் பண்ணி இதான் உழுகு கீர், இல்லைன்னா கீர் வந்து கொஞ்சம் உழுகாது. ஓகேங்களா, இந்த வண்டியில் வந்து அப்படி தான். டிரைவிங் வந்து ஃபஸ்ட்டு கற்றுக்கிறீங்கன்னா ஒரு கிரவுண்டில் வந்து நீங்கள் வந்து கற்றுக்கலாம். அதுதான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கும் கற்றுக்கிறதுக்கு. இப்போ கட் ரோடு இல்லை ஒரு சந்துக்குள்ளே ஓட்டுறீங்கன்னா அதில் வந்து நீங்கள் ஓட்டி வந்து கற்றுக்க முடியாது, கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும், யாராவது மேலே இடிச்சிருமோ அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். நீங்கள் வந்து கிரவுண்டில் கற்றுக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு நல்லது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து கிரவுண்டில் வந்து உங்களுக்கு கற்றுக்கும் போது நீங்கள் வந்து கொஞ்சம் ஆள் இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஏதாவது தப்பானாலுமே இதுவே ஒன்றும் ஆகாது. அதே நீங்கள் கட் ரோட்டில் கற்றுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் இதாகிடும். யாராவது ஆப்போசிட்டில் வருவாங்க, நீங்கள் பாட்டு சருன்னு ஏதாவது எக்ஸலேட்டர் அழுத்திட்டிங்கன்னா வண்டி அவங்க மேலே இடிக்கிறதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அதனால் நீங்கள் கிரவுண்டில் கற்றுக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு. இப்போ அடுத்து வந்து நீங்கள் கிரவுண்டில் கற்றுக்கும் போது ஓரளவு உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வர வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா எக்ஸலேட்டரு இது கொடுத்து நல்லா கிளச்சு எடுத்து வண்டி ஆஃப் பண்ணாமல் ஓட்டி பழகிட்டிங்கன்னா அப்புறம் வேணால் நீங்கள் வந்து சின்ன ரோட்டில் வந்து நீங்கள் ஓட்டி இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து பிகினர்ஸ் வந்து எளிய முறையில் வந்து அவங்க வந்து டிரைவிங் வந்து கற்றுக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த பேசிக்ஸ் எல்லாம் சொன்னதெல்லாம் எப்படி தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிற வீடியோ பார்த்தோம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மேலும் நிறைய வீடியோ பண்ணுறதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.